அமெரிக்க குறிப்பா நியூயார்க்ல பெருநகரத்துல வந்து லாட்ஸ் ஆஃப் பில்லியனர்ஸ் ஆர் தேர். அங்க தான் ஃபினான்ஷியல் டிஸ்ட்ரிக்ட் இருக்கனால பில்லியனர் இருக்காங்க. ஆனா டாக்ஸ வந்து அவங்க வந்து த்ரூ கார்ப்பரேட் வேர்ல்ட்ல வந்து எப்படி குறைக்கிறாங்கங்கிறனால, அத வந்து நான் டாக்ஸ இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த பணத்த பொதுமக்களுக்கு செலவு பண்ணுவேன்னு சொல்றார்ல, அத வந்து மக்கள் ரசிச்சாங்க. அது மட்டுமல்ல, உலகிலேயே மிகப்பெரிய பணக்காரர் வந்து எலன் மாஸ்க். ஃபர்ஸ்ட் ட்ரில்லியனர்ன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ட்ரில்லியனர் இந்த வாரம் தான் டிக்ளேர் பண்ணாங்க. அவரு வந்து இவர தோற்கடிக்க முயற்சி பண்ணாரு. ஓ! ஏற்கனவே இருக்கிற பழைய மேயர் மல்டி மில்லியனர் அவர் தோற்கடிக்க முயற்சி பண்ணாரு. இன்னொரு பெரிய ஒருத்தர் சக் சூமன் சொல்றாங்க. அவர் மிகப்பெரிய மல்டி மில்லியனர், பில்லியனர் அவர் தோற்கடிக்க 4ல 5 உலக பெரும் பணக்காரர்கள் இவரை தோற்கடிக்க முயற்சி பண்ணாங்க. தோற்கடிக்க முடியல. ஏன்னா மக்கள் மனதை வென்றுட்டாரு இவரு. ஆகையினால அவர் வந்து நிச்சயமா அந்த ஊர் மக்களுக்கு ரெண்ட்ட நிச்சயமா கண்ட்ரோல் பண்ண வாய்ப்பு நெறைய இருக்கு. அப்புறம் வந்து பேருந்துகள் தரதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒன்லி ஃபார் நியூயார்க் தான் அது. அப்புறம் வந்து சப்சிடைஸ்ட் கிராசரி ஃபுட் அது தரத்துக்கு வாய்ப்பு நெறைய இருக்கு. இதெல்லாம் வந்து அன்றாட மக்களுக்கு இப்ப நியூயார்க் உங்களுக்கு சொன்னேன்ல, நியூயார்க் என்ற பெருநகரத்துல வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் வந்து அவ்ளோ ஃபேமஸ். ஸ்ட்ரீட் ஃபுட்ல வந்து அதெல்லாம் ரேட்ட நான் ஃபிக்ஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறாரு. தெருக்கு தெரு அருமையான உணவுகள் கிடைக்கும். அத ஃபிக்ஸ் பண்ணுவேன். எல்லாத்தையும் சொல்லும்போது மக்களுக்கு அது புடிச்சு போயிடுச்சு. ஏன்னா லட்சக்கணக்கான மக்கள் அந்த ஊருக்கு டிராவலிங் வராங்க, விசிட் பண்றாங்க, போறாங்க. அப்ப இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணா தே வில் பி ரியலி ஹேப்பி. பீப்பிள் ஆர் ரியலி ஹேப்பி. அதனால நிச்சயமா எல்லா முயற்சியும் எடுப்பாரு. அவர் போராடுவாரு.